துல்ஹிஜ்ஜாவினுடைய 9 தினங்களை எடுத்துக்கொண்டால் இந்த காலங்களிலே குறிப்பாக சில அமல்கள் வந்திருக்கிறது, பொதுவாக சில அமல்கள் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்னதை எடுத்துக்கொண்டால் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன, அப்ப சாலிஹான அமல்கள் இந்த காலத்தில் செய்யப்படுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, ஏற்றமானது, அல்லாஹ்விடம் மிக பெருமதி வாய்ந்தது என்ற ஹதீஸை வச்சு இந்த காலங்களில் நீங்க எந்த அமலை செஞ்சாலும் அல்லாஹ்விடத்துல சிறந்ததாகத்தான் இருக்கும். தொழுகை, அது மாதிரி நோன்பு பிடிக்கிறது, அது மாதிரி சதக்காக்கள் தர்மங்கள் செய்வது, அது மாதிரி குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ் செய்வது, திக்ர் செய்வது, குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது, இல்லாத மக்களுக்கு உதவி செய்யறது, இவ்வாறான வணக்கங்கள் ஏனைய காலங்களை விட இந்த 9 நாட்கள் 10 நாட்கள் செய்யப்படுவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. எனவே இது பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். எனவே நாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் குறிப்பாக ஒரு தினத்திலே நோன்பு பிடிப்பது வந்திருக்கிறது, அரஃபாவுடைய தினம். அப்ப அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னால ஒரு வருட பாவத்தையும் பின்னால ஒரு வருட பாவத்தையும் அந்த அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட நன்மையை இந்த அரஃபாவுடைய நோன்பு உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்ததாக இந்த காலங்களிலே நம்ம தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும். தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இந்த தக்பீரை பொறுத்தவரையில் துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது நாளில் இருந்து 13 அஸ்ர் வரை இதை 2 வகையா பிரிப்பார்கள் அறிஞர்கள். தக்பீர் அல் முத்லக், தக்பீர் அல் முக்கையத். தக்பீர் முத்லக்னா எல்லா இடத்திலையும் பொதுவாக சொல்லக்கூடியது, அதாவது சந்தைக்கு போனா சொல்லலாம், அது மாதிரி நாம் தனித்தனி தான் சொல்லிக் கொள்ளணும். இது கூட்டா சொல்லதில்லை, தனித்தனி எல்லாரும் சொல்லிக் கொள்ளலாம். அது மாதிரி முக்கையத் என்று சொல்கின்ற பொழுது அரஃபாவுடைய நாளில் இருந்து அய்யாமுத் தஷ்ரீக்குடைய அஸ்ர் வரைக்கும், அதாவது ஏற்கனவே உள்ளதை விட கொஞ்சம் ஏற்றம் கூட, தொழுகைக்கு பின்னாடி தனித்தனியாக, தொழுகைக்கு பின்னாடி, அது மாதிரி வீட்டுல பெண்கள் வீட்டுல இருந்தா சத்தமா சொல்லலாம், அந்நிய ஆண்களுக்கு முன்பு தான் சத்தத்தை அவங்க போடக்கூடாது, பிள்ளைகளுக்கு தக்பீரை சொல்லிக் கொடுக்கலாம். தக்பீர் சொல்வதில் மிகச்சிறந்த தக்பீர் எது என்றால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தக்பீரை பொறுத்தவரையில இந்த சீகாவை தான் சிறந்தது. ஒருவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, எதை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எனவே இந்த காலத்துல இப்படி நிறைய அமல்களை நாம் என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும்.